அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கழக பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்றது. இதில் கழக பொருளாளர் திரு எம் ரங்கசாமி, கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே பாலமுருகன், கழக அமைப்பு செயலாளர்கள் திரு சிவா ராஜமாணிக்கம், திரு பாலை அமரமூர்த்தி, அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு துரை மணிவேல், பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கடலூர் மேற்கு, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஈரோடு மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் பெருந்துறை சாலை செல்வம் நகரில் கழக அலுவலகத்தை தலைமை நிலைய செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான திரு பழனியப்பன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பூத் கமிட்டி அமைப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் கழக அவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைப்பு செயலாளர் திரு பி.ஜி. நாராயணன், மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு பருவாச்சி எஸ். பரணிதரன் உள்பட கழகத்தின் அனைத்து பிரிவுகளையும் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை நகரின் வேட்டவலம் சாலையில் உள்ள மத்திய மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை கிழக்கு ஒன்றியம் சின்னகாங்கியனூர் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு ஏ.ஜி. பஞ்சாட்சரம் மற்றும் மத்திய மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.